ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கரும்பு முருங்கை வெட்டி விட்டுருந்ததை வந்துட்டு எந்த அளவுக்கு தளைஞ்சு பூ பூக்குதுன்னு பார்த்துருந்தோம். இங்கே பாருங்கள், பூ பூத்து எல்லாமே பிஞ்சு ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பாருங்கள், ஒரு கொத்துக்கு 5 காய் 6 காய் அந்தளவுக்கு காய் பிடிச்சிருக்கு. பாருங்க, கீழேருந்து இது ஒரு ஸ்டேஜாக இருக்குது. இது வந்துட்டு இந்த ஸ்டேஜாக வந்து ஃபஸ்ட்டு காய் பொறிக்கிற மாதிரி வரும். இது அடுத்த ஸ்டேஜு, இது அதுக்கடுத்த ஸ்டேஜில் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மேலே வந்துட்டு பூவும் பிஞ்சும் ஆகிட்டே தான் இருக்கும். பாருங்க, இப்போ அடுத்தது ஆகிட்டுருக்கா, மறுபடியும் அதே மாதிரி பாருங்கள், மேலே பூவும் பிஞ்சும். இதெல்லாம் வந்துட்டு பூவு, இதெல்லாம் பிஞ்சு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு பிஞ்சு மேலே வர வர பிஞ்சு ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் பூச்சி மட்டும் அடிக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு வெயில் அடிக்க வரைக்கும் மரம் பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், பின்னாடி போய் இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பற்றலை, அதனால வந்துட்டு மரம் லைட்டாக வாடின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாவில் வந்துட்டு சுத்தமாக மழை இல்லாதனால தண்ணி வாங்கி தான் ஊற்றிட்டுருக்கோம். அதனால வந்துட்டு மரத்துக்கெலாம் வந்துட்டு தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால மரம் லைட்டாக வாடின மாதிரி தான் தெரியும். பாருங்கள், இருந்தாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு காய் பிடிச்சிருக்குன்னு. இது மட்டும் இல்லைங்க, பாருங்கள் எல்லாமே அப்படி தான் பிடிச்சிருக்கு. இது எல்லா காயுமே வந்துட்டு 2 அடி இருக்கும். பாருங்கள், எல்லாமே அந்தளவுக்கு இருக்கும். பாருங்கள், எல்லாமே பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு, எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு பச்சை கலரில். இதுதான் வந்துட்டு சுத்தமான கரும்பு முருங்கை. இங்கே பாருங்கள் எந்த அளவு காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். இதுதான் வந்துட்டு சுத்தமான கரும்பு முருங்கை. நாங்கள் வந்துட்டு கரும்பு முருங்கையில் வந்துட்டு வேறு எந்த வெரைட்டி மிக்ஸ் பண்ணி தர்றதில்லை. நாங்கள் வந்துட்டு சுத்தமான கரும்பு முருங்கை பிளான்ட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து தந்துட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து கட் பண்ணி விட்டால் மரம் காய்க்காதும்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே கட் பண்ணி விட்டு காய்ச்சது தான். பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருந்து தளைஞ்சு வந்து பூ பூத்து காய்ச்சதான். இப்போ கீழே ஒரு ஸ்டேஜாக காய் இருக்குது, மறுபடியும் ஒவ்வொரு ஸ்டேஜாக பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும், பிஞ்சு ஆகிட்டே தான் இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு இலை வர இடத்துலையும் காய் இருக்கும். இந்த இடத்துல பாருங்க காய் இருக்கா, அதே மாதிரி அடுத்த இலையில் பாருங்கள் இந்த இடத்துல காய் இருக்குது, 3 பிஞ்சு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு மறுபடியும் மரம் தளைஞ்சிட்ருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு வகையாக இருக்கும். எல்லா இலையிலையுமே வந்துட்டு பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த பூ பூக்கிற டைமிங்கில் யாரும் இந்த இடத்துல இலையை ஒடிச்சிடாதீங்க. ஒடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த பூ வராது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்குது. ஃபுல்லாகவே காய் ஃபுல்லாக பிடிச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு பிளான் எங்கேயாவது தந்திருக்க பக்கம் நல்லா தண்ணி இருக்க இடத்துலேருந்து நான் என்ன வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்னும் தண்ணி பாயும் போது மரம் எந்த அளவுக்கு கருகருன்னு இருக்குது, இன்னும் எந்த அளவுக்கு பூ அதிகமாக பூக்குதுன்னு. ஏன் சொல்கிறேன்னா வந்துட்டு நம்ம ஏரியாவில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ரொம்பவே ட்ரை. அதனால் வந்து நாங்கள் இப்போ தான் தண்ணி வாங்கி ஊற்றி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 15 ஏக்கர் 16 ஏக்கர் முருங்கை இருக்குது. அதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு 2 ஏக்கர் மட்டும்தான் தண்ணி விட்டு பராமரிச்சிக்கிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி வந்துட்டு ரொம்பவே சுத்தமாக குறைஞ்சிட்டனால நம்மளால் வந்துட்டு எல்லாமே பராமரிக்க முடியல. தண்ணி வந்துட்டு விலைக்கு வாங்கி ஊற்றி எல்லாமே பார்க்க முடியாதனால நம்ம வந்துட்டு ஒரு 2 ஏக்கர் மட்டும்தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு பார்க்கலாம். அதே மாதிரி யாருக்காவது கரும்பு முருங்கை கன்று தேவைப்பட்டதுன்னா அல்லது தென்னங்கன்று, மீனமலம், ஜீவாமிர்தம் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வச்சுருக்க முருங்கைக்கன்று எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.